அரிசி இல்லாமல் உளுந்து இல்லாமல் வெந்தயம் இல்லாமல் ஆப்பம் வந்து எப்படி சுடலான்றதை பார்க்கலாம். நான் வந்து கம்பு வந்து 2 கப்பு எடுத்திருக்கேன். இந்த 2 கப்பில் இந்த வந்து கப்பு கணக்கு எனக்கு வந்து நான் இது வந்து கப்பு கணக்காக வச்சுருக்கேன். இது வந்து 250 ml பிடிக்கும். நல்லா தண்ணி விட்டு ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். நல்லா இப்போ வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இது கூட வந்து நான் 1 கப்பு வடி சாதம் எடுத்திருக்கேன். வடித்த சாதம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் குக்கர் சாதம் இருந்தாலும் கூட பரவாயில்ல, எடுத்துக்கலாம். நமக்கு சாதமாக எடுத்துக்கணும், அரிசியாக சேர்க்கக்கூடாது. இதில் வந்து நான் 1 மூடி தேங்காய் வந்து சில்லியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை வந்து முதல்ல துருவிக்கலாம். நீங்கள் துருவி எடுத்துக்கிட்டாலும் கூட நல்லா தான் இருக்கும். இது சில்லியாக வந்துடுச்சு, அதனால் நான் அப்படியே மிக்சியில் போட்டு ஓட்டிக்கிறேன். அதை ஓட்டிட்டு அது கூடயே தான் நம்ம இந்த சாதமும் கம்பும் 2ம் கலந்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு ஃபைன் பேஸ்ட்டாக வரணும். கம்பு வந்து நல்லா நைஸாகவே அரைப்பட்டுருக்கணும். அதனால தான் 3 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ நான் எல்லா மாவும் அரைச்சிட்டு நான் காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் மாவு அரைச்சி நான் வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இப்போ எல்லா மாவையும் அரைச்சிட்டு மிக்சியில் கொஞ்சமாக ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி, மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி நான் இதில் ஊற்றியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நான் 1½ டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து அப்படியே இருக்கட்டும். இது வந்து நமக்கு நல்லா புளிக்கணுன்றதெல்லாம் கிடையாது. அப்படியே உடனே நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம எப்போ வேணும்னு நினைக்கிறோமோ ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கம்பை வந்து நம்ம ஊற வச்சுக்கணும். நான் வந்து 1 தேங்காய் எடுத்திருக்கேன். 1 தேங்காய் துருவி அதை வந்து நான் பாலாக எடுத்துக்கிறேன். ஒரு 2 தடவை 3 தடவை கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். உங்கள் மிக்ஸி ஜார் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. நான் வந்து பால் வடிகட்டுறதுக்காக நான் ஒரு கவர் தைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கவரில் நம்ம போட்டு நம்ம பால் எடுத்தோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜன்னியில் போட்டு எடுக்கிறத விட இந்த மாதிரி கவருக்குள்ளே போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது நான் ரேஷன் அரிசி வேஷ்டியில் தான் நான் கட் பண்ணி நான் கவர் தைச்சிருக்கேன். இதில் வந்து நம்ம இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்துக்கலாம், பன்னீர் எடுத்துக்கலாம். பன்னீர் கூட இந்த மாதிரி கவருக்குள்ளே போட்டு நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்து நம்ம வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம எடுக்கும்போது கூட இந்த மாதிரி பால் எடுத்து இந்த மாதிரி கவருக்குள்ளே போட்டு நம்ம பால் எடுத்துக்கலாம். நமக்கு ஈஸியாக மெத்தேடாக இருக்கும். அதனால் நான் கவர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி கவர் வச்சுருக்கீங்களா அப்படின்றதே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் 2வது வாட்டி நான் எடுத்துகிட்ருக்கேன் பால். 2வது வாட்டி நல்லா அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. உங்கள் மிக்ஸி ஜார் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஒரே தடவையில் அரைக்கணுமா இல்லை 2 தடவை அரைக்கணுமான்ட்டு நீங்கள் 3 தடவை கூட பால் எடுத்துக்கலாம். நான் 3 தடவை தான் பால் எடுத்திருக்கேன். 3வது தடவையும் பால் எடுத்துகிட்டு நான் எல்லா பாலையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லா பாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு பால் வந்து நமக்கு நிறையா கிடைக்கும். நம்ம தண்ணி வந்து நிறையா ஊற்றினாலும் நமக்கு நல்லா இருக்காது. ஒரு தேங்காவுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நம்ம பால் குடித்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா இருக்கும். இதில் வந்து நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கிறேன். 125 கிராம். இதில் 3 ஏலக்காய் வந்து நான் 1 2 கட் பண்ணி நசுக்கி போட்டுக்கிறேன். ரொம்ப ஃபைன் பவுடராக நமக்கு அரைக்கணுன்ட்டு இல்லை. 1 2 நம்ம நசுக்கிட்டு அப்படியே போட்டுடலாம். இதை போட்டுட்டு இது நல்லா கரையிட்டும். உங்களுக்கு வெல்லம் வேணும்னாலும் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். சில பேர் வந்து இந்த வடிகட்ட மாட்டாங்க, பால் எடுத்து அப்படியே திப்பியாகவே போட்டுருவாங்க. அது வந்து நமக்கு சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும், நெஞ்சிலே நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் மாவு வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நான் மாவு அரைச்சிட்டு உடனே பால் செஞ்சுட்டேன். பால் செஞ்ச உடனே நான் அப்போ வந்து ஆப்பம் ஊற்ற போகிறேன். இது வந்து நமக்கு புளிக்கணும் அப்படின்றதே கிடையாது. ஆப்பமும் போட்டுக்கலாம், அதே போலயே நம்ம குழிப்பணியாரமும் போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு 2 பிஞ்சு அளவுக்கு நான் சோடா உப்பு சேர்த்துருக்கேன். சமையல் சோடா உப்பு, ஆப்ப சோடா உப்பு அப்படின்னு சொல்லி நம்ம கடையில் வாங்கிக்கலாம். உங்கள்கிட்ட ஆப்பக்கடாய் இருந்ததுன்னா ஆப்பக்கடாயிலேயே கூட நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க. நான் தோசைக்கல்லில் தான் ஊற்ற போகிறேன். என்கிட்ட ஆப்பக்கடாய் வந்து சரியில்லை, அதனால் வந்து நான் தோசைக்கல்லையே நான் ஊற்றிக்கிறேன். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அவ்வளோ பெருசுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும், அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் அரிசியே கலக்காமல் நீங்கள் இந்த மாதிரி கம்பில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம இதை ஊற்றிட்டு மேலே வந்து ஒரு மூடி போட்டு மூடி எடுத்துக்கணும். மூடி எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு வந்து ஆப்பம் மெத்தடில் வரும், இல்லைன்னா தோசை மாதிரி ஆகிடும். மறுபடியும் ஒரு ஆப்பத்தை நான் ஊற்றி காட்டுறேன். மாவு இந்த அளவுக்கு நமக்கு தண்ணியாக இருந்தாவே போதும், ரொம்ப திக்காலாம் இருக்கக்கூடாது.
இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு ஆப்பத்துக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் ஆப்பச்சட்டியில் போட்டு எடுத்தோம்னா இன்னும் டேஸ்டியாகவும் இருக்கும், இன்னும் நல்லாவும் இருக்கும். பாருங்கள், ஒரு 2 3 போட்டு ஊற்றி எடுத்திருக்கேன். பால் இருக்குது. இது கூட வந்து நீங்கள் வெல்லம் போட்டு கூட ஆப்பம் சுட்டுக்கலாம். இது வெறும் கம்பு ஆப்பம்தான். இது எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது நான் வந்து அதே மாவு தான், அதே மாவுலேயே வந்து நான் குழிப்பணியாரம் பண்ணுறேன். குழிப்பணியாரம் கல் வந்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ எல்லா குழியிலையும் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயை விட்டுட்டு மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். ஒரு 3/4 பதத்துக்கு மாவு ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். அது நல்லா உப்பி வரும்போது நமக்கு மேலே எலும்பி வந்துடும். ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பாருங்கள் எப்படி மேலே எலும்பி வந்திருக்குதுன்ட்டு. இதை அப்படியே திருப்பி போட்டு 1 நிமிஷம் மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம தேங்காய் சட்னி, கார சட்னி, தக்காளி சட்னி, சட்னிகள் எந்த சட்னி வகைகள் எது வேணுனாலும் நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வெந்துருச்சு பாருங்கள். இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மூடி போட்டு 1 நிமிஷம் திருப்பி போட்டு நம்ம 1 நிமிஷம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ மூடி எடுத்துகிட்டு நம்ம எடுத்துக்கலாம். எப்படி எப்படி குண்டு குண்டாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து கம்பில் செஞ்ச குழிப்பணியாரம். அதே போலயே கம்பில் பண்ணின ஆப்பமும் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். அதுவும் எப்படி இருக்குது, இதுவும் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் தக்காளி சாஸ் வச்சு தான் நான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. சூடாக இருக்குது, அதனால் எனக்கு டக்குன்னு உடச்சி காட்ட முடியல. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உள்ள. தேங்க்யூ.